எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோன்னா, முத்துவால் மரியாதை இழந்த மீனா கல்யாண வீட்டில் ஏற்பட்ட புது குழப்பம் என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். சீரடி கேஸ் சீரியலில் வந்து கல்யாண வீட்டில் வந்து சரக்கோடு வந்து வரதை பார்த்து வந்து முத்து வந்து கையில் வந்து வாங்கி என்னன்னா கல்யாண வீட்டில் வந்து சரக்கோட தெரியுதுங்கிற மாதிரி கேட்குறான். அதை பார்த்து வந்து மனோஜ் வந்து முத்துக்கு எங்கே போனாலும் வந்து குடிக்கிறது தான் வேலைன்ற மாதிரி. பிறகு வந்து மனோஜ் வந்து விஜய் கிட்ட வந்து அம்மா சீக்கிரம் இங்கேருந்து நம்ம போகலான்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து விஜய் ஏன்டா இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ளே ஏன் போகணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து நம்ம இங்கே இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து மானவெலாம் போகுன்ற மாதிரி சொல்கிறான். பிறகு வந்து அம்மா உன்னோட ரெண்டாவது வந்து பிள்ளை வந்து தண்ணி அடிக்க போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட வந்து விஜய் வந்து அவன் இன்னும் திறந்ததே இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் வந்து அவனை வந்து அப்படியே விடக்கூடாதுன்ற மாதிரி அண்ணாமலை கிட்ட போய் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து விஜய் வந்து அண்ணாமலை வந்து கூட்டிகிட்டு வந்து முத்து வந்து கல்யாண வீட்டில் வந்து தண்ணி அடிக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட வந்து அண்ணாமலை வந்து அவன் இப்போல்லாம் வந்து குடிக்கிறது இல்லை அந்த மாதிரி சொல்கிறாரு. பிறகு வந்து இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக பேசி முடிச்சது அவன் தான். அப்படி இருக்கும்போது வந்து இந்த குடிக்கிறது வந்து அது எதுவும் இங்கே பண்ண மாட்டான் அந்த மாதிரி சொல்கிறாரு. பிறகு வந்து அண்ணாமலை வந்து மீனா கூப்பிட்டு வந்து போய் முத்துவை கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து மீனா என்னம்மாம்மா இங்கே எதனா பிரச்சனை மாதிரி கேட்குறாங்க. இதை கிட்ட வந்து விஜய் வந்து உன் புருஷன் குடிக்கிறான் அதான் வந்து எப்படியே அப்படி சொல்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்து சொன்னதை கேட்டு வந்து மீனா வந்து ரொம்ப கோபமாக வராங்க. பிறகு வந்து மீனா வந்து முத்துவை வந்து காலையில் அந்த மாதிரி தேடுறாங்க. மீன் வந்து முத்துவை பார்த்து வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. இதுதான் இந்த எபிசோடு. பார்ப்போம் எப்படி நம்மளை கொண்டு போகிறாங்கன்றதை பார்த்து அதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.